ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம ராஜேஸ்வரி நினச்சி எல்லாமே இப்போ நாக் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் அவங்களே தான். எப்போவுமே பொறுமையாக இல்லாத எல்லா விஷயத்துலையும் தான் தூணு தக்கடை குதிக்கிறா பற்றியா, அதனால தான் அவளுக்கு தோல்வின்றது சீக்கிரமாக வந்தது. கொஞ்சமாச்சும் பொறுமையாக இருந்து ஒரு சில அடியை கவனமாக எடுத்து வச்சா எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். அதை விட்டுட்டு நான் பண்ணுறது தான் சரி, நான் எடுத்து வைக்கிற அடி தான் சரியான அடி, நான் பணத்தை வச்சு எதை வேணாலும் வாங்குவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், பண திமிரில் சுற்றிட்டு இருந்த நம்ம ராஜேஸ்வரிக்கு சரியான பதிலடி கொடுத்தாங்க நம்ம தேவசேனா மேடம். இதனால் அடங்கிடுவா தெரிஞ்சிருவான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது. வாழ்க்கையில் எது வேணால் மாறலாம், எது வேணால் மாற்றி நடக்கலாம். ஆனால் இந்த ராஜேஸ்வரி திருந்துறது மட்டும் கண்டிப்பாக என்றைக்குமே நடக்கவே நடக்காது. அவள் வாழ்நாள் அவள் திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த படமும் சரிங்க, ஒரு சீரியலும் சரிங்க, அது கண்டிப்பாக ஓடவே ஓடாது. ஏன்னா அந்த அளவுக்கு பணத்திமிர் பிடிச்ச நம்ம ராஜேஸ்வரியோட உண்மையான முகமே அதுதாங்க. வாழ்க்கையில் எத்தனையோ இடத்துல தப்பு செஞ்சு திருந்திருக்காங்க. ஆனால் இந்த ராஜேஸ்வரி தப்பு பண்ணாலும் சரி, தப்பு பண்ணலன்ற இதுலையே தான் சுற்றிட்டு இருப்பாளே தவிர அந்த தப்பை நினச்சி ஒரு நாளும் அவள் ஃபீல் பண்ணவும் மாட்டா, அந்த தப்புக்காக அவள் வருந்தவும் மாட்டா. அப்படிப்பட்ட நம்ம ராஜேஸ்வரியை நாக் அவுட் பண்ண நம்ம தேவசேனா மேடம் எப்படியெல்லாம் இனிமேல் பழி வாங்கலாம், எப்படியெல்லாம் அவங்கள துரத்தி இந்த ஊரை விட்டு விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டின்னு சுற்றி நிற்கிறா இந்த ராஜேஸ்வரி. இதுக்கு நடுவில் சரியான ஒரு இது நடக்குது சீன். அது என்ன சீன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி நினைக்காத எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. கோவிலில் விஜய்க்கும் மல்லிக்கும் கல்யாணம் நடக்குது. அது எப்படி, இந்த மனோகர், அரவிந்த், மல்லி, அதுக்கப்புறம் விஜய், இந்த அன்னபூர்ணி அம்மா, வெண்பாக்குட்டி, இவங்க 6 பேரை மட்டுமே வச்சு சாமியோட முன்னிலையில் சாமி ஆசீர்வாதம் பண்ண இப்போ அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் எப்படியோ ஒரு வழியாக நம்ம ராஜேஸ்வரிக்கு தெரிய வர இன்னும் ராஜேஸ்வரி குதிச்சு எழுறாங்க. என்னடா இது, நம்ம டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கி கொடுத்தோம், அதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அது எப்படியாச்சும் போட்டுன்னு பார்த்தா இப்போ கோவிலில் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும். இவங்க நம்மளை தூங்க விடாமல் பண்ணிட்டு கடைசியில் இவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்குறாங்களா? ஆனால் அதை நான் நடக்க விடுவேன்னா கண்டிப்பாக விட மாட்டேன். என் வாழ்க்கையே அழிஞ்சாலும், என் சொத்து பற்றி எல்லாமே அழிஞ்சாலும் சரி, இவங்க சந்தோஷமாக இருக்க நான் விடவே மாட்டேன். என்னுடைய கஷ்டத்தையும் நான் அவமானப்பட்டதையும் அவங்களும் படணும், அப்படி இல்லை அவங்க உயிரை விடணும். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்தில் சுற்றிட்டு இருக்கா இந்த ராஜேஸ்வரி. ஏன்னா ராஜேஸ்வரி, உனக்கு இவ்வளோ கேவலமான புத்தி, எதனால் இவ்வளோ கோவம் சொல்லுங்கள்? கொஞ்சமாச்சும் பொறுமையாக இருங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்து வைக்கிற எல்லா அடியுமே நமக்கு சரியாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே. ஒரு சில டைமில் ஒரு சில விஷயங்கள் தப்பாகவும் நடக்கலாம், சரியாகவும் நடக்கலாம். அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்குன்னு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நிறையா கிடைக்கவே போயிடுமே. அதனால் கொஞ்சமாச்சும் பொறுமையாக இருங்க. எப்போவுமே நம்ம நினைக்கிறது மட்டும் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்றது, அதுவும் இல்லாமல் கடவுள் அப்படின்ற ஒன்றெல்லாம் எல்லாமே போயிடுமே. அதனால் கொஞ்சமாச்சும் பொறுமைச்சு யோசித்து நடந்துக்காங்க. அதுக்கப்புறமா இந்த எபிசோடு இன்றைக்கி முடியுது. மறுநாள் எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம விஜய் இருக்கார் இல்லையா, இத்தனை நாளாக மல்லியை தீர்த்தவர் இப்போ மல்லி மேலே கொஞ்சம் கரிசனம் காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. மல்லி மேலே கொஞ்சம் பாசம் வந்திருக்கு. அதுக்கு காரணம் இப்போ கொஞ்ச நாளாக நடந்த பிரச்சனையும், இவ்வளோ நாளாக நம்ம மல்லியை புரிஞ்சிக்காத நம்ம விஜயோட ஒரு தவறான புரிதலும் இப்போ அவருக்கு புரிய வந்திருக்கு. அது மூலயமா நம்ம மல்லிகிட்ட சாரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் அவங்க முதல் இரவுக்கு தயாராகிறாங்க. ஏன்னா இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வரணும்னா நம்ம வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கணும். இதுக்கு மேலேயும் நம்ம பிரிஞ்சு இருந்தோம்னா நம்மளை பிரிக்கிறதுக்கு இன்னும் அந்த விரிசலை அதிகப்படுத்துறதுக்கு எத்தனை பேர் கியூவில் காத்துட்ருப்பாங்கன்னு தெரியாது. அந்த விரிசலை பெருசாகிறதா பார்ப்பாங்களே தவிர கொஞ்சம் கூட அதை ஒட்ட வைக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மனசு அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்க தொடங்குறாங்க. இதுதான் அவங்களுடைய முதல் ஆரம்ப வாழ்க்கையோட. இதை ஆரம்பித்த அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். 10 மாதத்தில் ஒரு குழந்தைய பெற்று நம்ம வெண்பா கையில் கொடுத்து விளையாடுறதுக்கு ஒரு குழந்தைய கொடுங்க. நான் வேறு எதுவும் சொல்ல வரல, இப்போ வெண்பா தனியாக இருக்கா இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறமா இவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த வெண்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த உலகத்தில் எது இல்லைனாலும் இருந்துடலாங்க, அப்பா அம்மா அப்படின்ற ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் நிறைய விஷயத்த நம்ம இழந்துருவோம். நிறைய விஷயம் இல்லை, நிறைய சந்தோஷம், நிறைய துக்கம் எல்லாத்தையுமே ஒருத்தர்கிட்ட சொல்லக்கூட முடியாத அளவுக்கு ஒரு வருத்தத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுக்க முடியும்னா அது நம்ம அப்பா அம்மா இல்லாதது மட்டும்தாங்க. எப்போவுமே சந்தோஷமாக இருங்க, எல்லாரும் நிம்மதியாக இருங்க. அப்போ தான் வாழ்க்கையில் நிறையா விஷயத்த அனுபவிக்க முடியும். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.